இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸோட பார்ட் 7 வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தியும் பைத்தானோட இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தியும் சில எக்ஸாம்பிள்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் இங்க வந்து எப்படி இதாகும், இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் கண்டிஷன் பிளஸ் கோலன், இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் கோலன், இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து a is equal to 5 அப்படின்னு இந்த வேரியபிளுக்கு 5ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஏவோட வேல்யூ 10 இருந்ததுன்னா எனக்கு பிரிண்ட் a அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் வந்து இந்த இஃப் வந்து இஃப் இந்த கண்டிஷன் கோலன் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல இண்டென்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, இண்டென்ட் ஆயிருந்தா இது வரைக்கும் மட்டும்தான் இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து இந்த பிரிண்ட் ஹலோ நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணும்போது இது ஃபால்ஸ் இல்லையா, நான் வந்து a is equal to 5 கொடுத்துருக்கேன். இங்க வந்து ஏவோட வேல்யூ 10 இருந்தா எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்றேன். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வந்து வெறும் ஹலோ மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது, ஹலோ மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸுங்கிறதுனால அது எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகாது. இதே வந்து நான் இங்க a is equal to 10 கொடுத்துட்டு நான் இப்போ இதை ரன் பண்றேன். எனக்கு பாருங்க இந்த பிரிண்ட் ஏவும் ஆயிடுச்சு பிளஸ் இந்த ஹலோவும் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இஃப் பிளாக் இந்த இன்டென்ட்டோட முடிஞ்சிடும், இந்த இண்டென்ட் ஆனதோட முடிஞ்சிடும். அதுக்கடுத்து வர்றதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டா தான் எடுத்துக்கும். இஃப் கண்டிஷனுக்குள்ள செட்டில் ஆகிறது இந்த இண்டென்ட் பிளாக் இண்டென்ட் மட்டும்தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள இஃப் கண்டிஷனுக்குள்ள ரன் ஆகும். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஏஜ் வந்து ஓட்டிங்க்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட், அதாவது நம்ம வந்து இன்புட் வாங்குறோம், என்டர் யுவர் ஏஜ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்புட் வாங்குறோம். நம்ம எந்த ஒரு வேல்யூ வாங்கும் போதும் அதை வந்து ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணிக்கும். ஆனா நமக்கு இங்க ஏஜுங்கும் போது நமக்கு என்ன வேணும், நமக்கு நம்பர் வேணும் இல்லையா. ஸோ விச் மீன்ஸ் வேரியபிள் வந்து நமக்கு வந்து இன்டீஜர் டேட்டா டைப்ல தான் நமக்கு வேணும். அதனாலதான் நான் இங்க இன்ட்னு மாத்தி கன்வெர்ட் பண்ணி இந்த இன்புட் வாங்குற இன்புட்டை இன்டீஜரா மாத்தி இந்த ஏஜ்ங்கிற வேரியபிள்குள்ள நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இங்க வந்து இஃப் ஏஜ் வந்து அவங்க என்டர் பண்ற நம்பரை வந்து ஏஜ்குள்ள சேவ் பண்ணிடுச்சு. இப்போ நான் கண்டிஷன் செக் பண்றேன். இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தா கோலன் கண்டிப்பா கொடுக்கணும். கோலன் கொடுத்தோன்னே நமக்கு வந்து இங்க இண்டென்ட் ஆகி வரும். இண்டென்ட் ஆகி அங்க என்ன இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகணும் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். ட்ரூ ஆயிடுச்சுன்னா பிரிண்ட் ஆகணும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா இப்போ நம்ம இங்க இருந்து இண்டென்ட் ஆனதை வெளியில எடுத்துட்டு திரும்பி இப்ப எல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். கொடுக்கும்போது நம்ம எல்ஸ் இங்கேயும் கோலன் கொடுக்கணும். இஃப்க்கு கோலன் கொடுக்குற மாதிரி எல்ஸுக்கும் நம்ம கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்துட்டு பிரிண்ட் சாரி யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க பாருங்க நான் வந்து இங்க ரன் பண்றேன். ஏஜ் வந்து நான் 15 கொடுக்குறேன். சாரி யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வருது. இதே வந்து நான் ஏஜ் 28 கொடுக்குறேன். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். கிரேட்டர் தென் 18 இருக்கும்போது யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வருது. இதே இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஏஜ் கிரேட்டர் தென் 18ங்கிறது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இதுதான் இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ராசஸ். இப்ப இந்த இடத்துல நான் இங்க இந்த இன்ட் கொடுக்காம இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்படி நான் இன்ட் கொடுக்காம இருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும் என்டர் யுவர் ஏஜ் ப்ளீஸ்னு. நான் ஏதோ ஒரு ஏஜ் கொடுக்குறேன், ஆனா பாருங்க எனக்கு எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது அப்படின்னா நம்ம வாங்குற இன்புட்டை அது ஸ்ட்ரிங் டைப்பா தான் எடுத்துக்கும். ஆனா வந்து நமக்கு இங்க தேவை வந்து ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து நம்பரோட கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ வந்து அதனாலதான் நம்ம வந்து இன்ட் ஆஃப் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இந்த நம்ம வாங்குற வேல்யூவை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி இந்த ஏஜ்ங்கிற வேரியபிள்ல நம்ம இங்க ஸ்டோர் பண்றோம். அப்படின்னா மட்டும்தான் நமக்கு எரர் இல்லாம இது ரன் ஆகும். ஓகே,
இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். அடுத்து வந்து செக் கிவன் நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட். இப்போ வந்து இதே மாதிரி தான் நம்ம இங்க எப்படி வந்து என்டர் யுவர் ஏஜ் ப்ளீஸ்னு லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பண்ணோமோ அதே மாதிரி இப்போ வந்து இங்க நம்ம வந்து நம்பரை வந்து செக் பண்றோம், அது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல இதே மாதிரி நம்மங்கிற வேரியபிள்ல வந்து நான் வந்து என்டர் எனி நம்பர்னு கொடுக்குறேன். நான் என்டர் எனி நம்பர்னாலும் நான் அதை ஸ்ட்ரிங்குள்ள தான் கொடுக்குறேன். ஸோ வந்து எனக்கு வந்து இன்புட் வந்து ஸ்ட்ரிங்கா தான் இப்போ வருது. நான் அதை இன்டீஜரா மாத்திக்கிறேன், கன்வெர்ட் பண்ணி நம்மங்கிறதுல சேவ் பண்ணிக்கிறேன். இஃப் நம் மாடுலஸ் 2 டபுள் ஈக்குவல் டு 0, டபுள் ஈக்குவல் டு கொடுக்கணும், மாத்தி சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்தா அது இதாகாது. டபுள் ஈக்குவல் டு தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். ஸோ டபுள் ஈக்குவல் டு கொடுத்து நான் வந்து இப்போ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கோலன் கொடுக்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த நம்பர் நம்ம என்ன நம்பர் என்டர் பண்ணோமோ அந்த நம்பர் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த நம்பர் இஸ் அ ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லைனாலே ஆப்வியஸ்லி இது வந்து ரிமைண்டர்ஸ் ஏதோ வருதுன்னா அது வந்து ஃபால்ஸ். ஸோ வந்து எல்ஸ் த நம்பர் இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் இங்க ரன் பண்றேன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணும்போது இஸ் a ஈவன் நம்பர் வந்துடுச்சு. அதே மாதிரி இஸ் a ஆட் நம்பர். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். இப்போ வந்து நான் வந்து இப்போ அந்த நம்பர் மல்டிபிள் பை 5 இருந்ததுன்னா எனக்கு ஹலோன்னு பிரிண்ட் ஆகணும், இல்லைன்னா பாய்னு பிரிண்ட் ஆகணும். இதுதான் இப்போ நம்ம எழுத போற ப்ரோக்ராம். இப்போ வந்து அதே மாதிரி தான் நான் நம் ஒன்னுங்கிறதுல வந்து என்டர் எனி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், கன்வெர்ட் பண்ணி நம் ஒன்ல சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த நம் ஒன் வேரியபிள் இந்த இடத்துல வேரியபிளுக்கு வந்து என்ன ஆகும், அந்த வேல்யூ இங்க அசைன் ஆயிடும். நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த வேல்யூ இங்க அசைன் ஆயிடும். இப்போ வந்து இங்க வந்து நம்ம அந்த நம்பரை டிவிசிபிள் மாடுலஸ் 5 பண்றோம். மாடுலஸ் 5 ஆச்சுன்னா எனக்கு ஹலோன்னு பிரிண்ட் ஆகணும், இல்லைன்னா பாய்னு பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதையும் ரன் பண்ணலாம். ஹலோன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 100 வந்து டிவிசிபிள் பை 5 தான் இல்லையா, ஸோ வந்து எனக்கு ஹலோன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் அதே மாதிரி 102 இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை 5, அதனால எனக்கு பாய்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஐ ஹோப் இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். இப்போ வந்து நம்ம என்டர் பண்ற நம்பர்ல இருந்து லாஸ்ட் டிஜிட் ஆஃப் அ நம்பர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் டிஜிட் நம்ம வந்து எத்தனை நம்பர் என்டர் பண்ணாலும் அதோட கடைசி நம்பரை மட்டும் நம்ம எடுக்க போறோம். அது எப்படின்னா அதே மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ண கேட்குறோம், அவங்க வந்து நம்பர் கொடுக்குறாங்க, என்டர் எனி நம்பர்னு சொல்லிட்டோம், அதை வந்து இன்டீஜரா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், கன்வெர்ட் பண்ணி num2ங்கிற வேரியபிள்ல நம்ம சேவ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர்னே கொடுத்துட்டு கமா இந்த இடத்துல அந்த வேரியபிள் இந்த இடத்துல தான் அதோட வேல்யூ இருக்கும் இல்லையா, இதுதானே இந்த வேல்யூ இங்க தானே சேவ் ஆயிருக்கு, அந்த வேரியபிள் நேமை நம்ம இங்க கொடுக்குறோம். மாடுலஸ் 10 பண்ணும்போது என்ன ஆகும், டிவிசிபிள் பை 10 பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ வந்து நம்ம வந்து 105 டிவைடட் பை 10 பண்ணா என்ன ஆகும், 10.5. இந்த 5 தான் ரிமைண்டர் வரும் இல்லையா, அந்த 5ங்கும் போது நம்ம வந்து ஆப்வியஸ்லி நம்மளோட லாஸ்ட் நம்பர் கிடைச்சிரும் இல்லையா, அதை தான் நம்ம இங்க கால்குலேஷன்ல பண்றோம். num2 percentage 10, அதாவது மாடுலஸ் 10 பண்றோம். ஸோ நமக்கு லாஸ்ட் நம்பர் கிடைக்குது. நம்ம என்ன வேரியபிள் கொடுத்தாலும் டிவிசிபிள் பை 10 பண்ணும்போது அதோட மாடுலஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும், அந்த நம்பரோட மாடுலஸ் நமக்கு கிடைச்சிடும், மாடுலஸ் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அந்த நம்பர் தான் லாஸ்ட் டிஜிட் ஆஃப் அ நம்பர். இப்போ ரன் பண்ணும்போது 163 அப்படிங்கும்போது 3 அந்த லாஸ்ட் நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம கடைசி டிஜிட் ஆஃப் அ நம்பர் எடுக்கிறதுக்கு இதுதான் ஒரு மெத்தட். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் ஓவர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் டிஜிட் ஆஃப் அ நம்பர் நம்ம வந்து இங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த நம்பரையே டிவிசிபிள் பை 3யா இல்லையாங்கிறது தான் அடுத்த எக்ஸாம்பிள். இப்போ வந்து அகைன் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் நம்பர் எப்படி எடுக்கணும்னு நமக்கு தெரியும். டிவிசிபிள் பை 10 பண்ணா அந்த நம்பர் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ வந்து இங்கேயும் அதே தான், num3ன்னு சொல்லி நான் இன்புட் வாங்கியிருக்கேன், அந்த இன்புட்டை வந்து நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட் நம்னு இன்னொரு வேரியபிள் நான் கொடுக்குறேன். அந்த லாஸ்ட் நம்ல எனக்கு என்ன சேவ் ஆகணும், என்ன வேல்யூ வரணும் அப்படின்னா num3 டிவிசிபிள் பை num3 மாடுலஸ் 10 அப்படின்னு வரணும்.
மாடுலஸ் 10 அதோட வேல்யூ தான் எனக்கு லாஸ்ட் நம்பர்ல சேவ் ஆகும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல லாஸ்ட் நம்பர் வச்சு நான் வந்து கால்குலேஷன் பண்றேன், இஃப் ஸ்டேட்மெண்ட் பண்றேன். அதாவது இஃப் லாஸ்ட் நம் மாடுலஸ் 3, அகைன் நான் வந்து இங்க டிவிசிபிள் பை 3 தான் கேக்குறாங்க. இல்லனா எனக்கு வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரணும். இல்ல டிவிசிபிள் பை 3 இருந்தா எனக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வரணும். இங்க எனக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரணும். இததான் எனக்கு சொல்றாங்க. சோ வந்து அந்த லாஸ்ட் நம் percentage 3, அதாவது மாடுலஸ் 3 டபுள் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், லாஸ்ட் டிஜிட் ஆஃப் a number is divisible by 3. அந்த நம்பர் லாஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து divisible by 3 ன்னு சொல்றோம். இல்லனா not divisible by 3 ன்னு சொல்றோம். ஓகே, இதையும் இப்ப ரன் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல லாஸ்ட் டிஜிட் நம்பர் 9 தான் எடுத்துக்கும். 9ஓட நம்பர் divisible by 3 ஆன்னு பார்க்கும். of course it's divisible by 3. அதனால வந்து last digit of number is divisible by 3 ன்னு காட்டுது. இப்ப வந்து இந்த இடத்துல 7 தான் அது கால்குலேட் பண்ணிக்கும். 7 is not divisible by 3. அதனால else ஸ்டேட்மெண்ட் எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம பெனாசிர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.